வேலை திட்டம் நிதி ஒதுக்காம இருக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன காரணம் சொல்லுது? நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துறீங்களா? என்ன? அதாவது 100 நாள் வேலை கல்வி நிதி போலவே பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கும் தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த நிதி ஒதுக்கீடு கொடுக்காம வேண்டுமென்றே தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் என்று கேட்டால் இங்கே 40 தொகுதிகளிலும் திமுக இங்கே கூட்டணி வெற்றி பெற்றது. அதனால்தான் அவர்கள் வாக்களிக்காத மக்களுக்கு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தான் தமிழக மக்களை இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக கொடுக்கவில்லை. பாத்தீங்கன்னா 4000 சில்லற கோடி ரூபாய் நமக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டியது நிலுவையில் இருக்கிறது. எப்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்கல. எவ்வளவு தாமதமாயிட்டே இருக்கு. மக்கள் தொடர்ச்சியா இதை நம்பித்தான் நிறைய தமிழகம் முழுவதும் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியா முழுவதும் நிறைய பேர் இருக்கும்போது ஏன் இதை கூடிய சீக்கிரம் கொண்டு வருவதற்கு என்ன? அதாவது அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் கடும் அமளி, அன்றைக்கு பெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்தது பாராளுமன்றத்துக்குள்ள. அப்ப அந்த அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பாக நாங்க இதை பரிசீலிக்கிறோம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய அவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தாமதமாக கொடுப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிதியை வாங்காமல் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலிலே ஒன்றாக இருந்து போராட்டம் நடத்தி கண்டிப்பாக இந்த நிதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்று இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். ஒன்றிய அளவுல தமிழகம் முழுவதும் ஒன்றிய அளவுல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டமா என்ன மாதிரியான போராட்டங்கள்? தலைமை வேறு கட்ட போராட்டங்கள் அறிவிக்க இன்னும் 1 மாசத்துல அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணலைனாங்க எல்லா மத்திய அரசு அலுவலர்களும் முற்றுகையிடுவோம். தலைமையினுடைய அனுமதி பெற்று மத்திய அரசு அலுவலர்கள் இயங்காத அளவுக்கு பண்ணிடுவோம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலை இல்லாம இருக்கிறதுனால, சம்பளம் கொடுக்காம இருக்கிறதுனால கிராமப்புற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? நிறைய பாதிக்கிறாங்க. தாய்மார்கள் அதை நம்பித்தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் அந்த 4000 கோடி வராம கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு. அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. தலைவர் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அதை வச்சு ஓரளவுக்கு சமாளிக்கிறாங்க.